வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து டெய்லியுமே ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏஏ, பிஎஸ்ஓ இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 16ஆம் தேதி நடைபெற்ற எஸ்ஹெச்ஓ டெஸ்ட் சீரிஸ் 1 அதில் நடைபெற்ற கொஸ்டின் சீரியஸ் ப்ளஸ் ஆன்சர் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மிக முக்கியமான 120 வினாக்கள் ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏஏ, தென் பிஎஸ்ஓ இந்த வினாக்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் இந்த வீடியோ தொகுப்பு போகும். ஏன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா விளக்கம் தர வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சால் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா 16ஆம் தேதி நம்ம இந்த எஸ்ஹெச்ஓ டெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் ஐபிசியிலேருந்து. ஸோ இந்தியாவுக்குள் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு தண்டனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 2. அடுத்து இந்தியாவுக்கு புறத்தே செய்யப்பட்ட வெளிநாடுகளில் ஆனால் இந்தியாவுக்குள் சட்டப்படி விசாரணை செய்யப்படலாகும் குற்றங்களுக்கு தண்டனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 3. அடுத்து ஆங்கில ஆண்டு மற்றும் ஆங்கில மாதத்தையும் குறிக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 49. அடுத்து வட்டார சட்டம் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 42. அடுத்து நீதிபூர்வமாக செயல்படும் அதிகாரம் பெற்ற ஒரு நீதிபதி அல்லது நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு நீதிபூர்வமாக செயல்படும் போது அதனை நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனை குறிக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 20. ஓகேவா? ஸோ செக்ஷன் 20 பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம். செக்ஷன் ஐபிசி செக்ஷன் 19 பார்த்திங்க அப்படின்னா நீதிபதியை குறிக்கக்கூடியது. ஓகே. அடுத்து ஸோ இந்திய தண்டனை சட்டம் எந்த பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா நபர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா செக்ஷன் 11 பார்த்திங்கன்னா நபர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்கப்பட்ட வினா. நெக்ஸ்ட் வினா பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் பொதுமக்களை குறிக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 12 பார்த்திங்கன்னா பொதுமக்களை குறிக்கக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து மத்திய அரசு, மாநில அரசு இதனை பற்றி விளக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 17. ஓகேவா? ஸோ ஐபிசி செக்ஷன் 17 பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டையும் பற்றி விளக்கக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து அநியாயமான லாபம் என்பது சட்டப்பூர்வமான உரிமை இல்லாத சொத்தை சட்டவிரோதமாக அபகரித்தல் பற்றி விளக்க தரக்கூடிய ஒரு செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 23. அடுத்து ஒரு விஷயத்தை நம்புவதற்கேற்ற ஒரு காரணம் வந்தால் அதனை நம்ப தகுந்த காரணம் என்று சொல்கிறோம். இதனை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 26. அடுத்து ஒரு செயலை மட்டுமின்றி பல செயல்களையும் குறிக்கும். அதே போன்று செய்யாது விடுத்தாலும் ஒன்றன்றி பலவற்றை குறிக்கும். இதனை வரையறை செய்யக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 33. அடுத்து ஒரு குற்ற செயலை பொது கருத்தோடு பலர் சேர்ந்து செய்யும்போது ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்யப்பட்டதாக அந்த குற்றம் புரிந்ததாகவே பொறுப்பேற்க வேண்டும். இதனை பற்றி விளக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 34வது பிரிவு. அடுத்து ஸோ ஐபிசி செக்ஷன் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக செக்ஷன் 511 இருக்குது. 23 அத்தியாயங்கள் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ விசேஷ சட்டம். இதனை பற்றி சொல்லக்கூடிய செக்ஷன் செக்ஷன் 41. அடுத்து தண்ணீரை கடப்பதற்கு மனிதர்களுக்கு அல்லது சொத்துக்களுக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்களை குறிக்கக்கூடிய ஒரு செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 48. இங்கே தண்ணீரை கடப்பதற்கு மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா போட்டு, கப்பல் இதுதான் சொல்லுவோம். ஸோ கப்பலை குறிக்கக்கூடிய ஒரு செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 48. அடுத்து இந்திய தண்டனை சட்ட பிரிவு 52 எதை சொல்லுது அப்படின்னா நல்லெண்ணத்தை பற்றி கூறுகிறது. இந்த 52வது பிரிவு. அடுத்து சட்டத்துக்கு முரணாக ஒருவருடைய உடல், மனம், புகழ் அல்லது சொத்துக்கு இழைக்கப்படும் தீங்கு, துன்பம் ஆகும். இதனை பற்றி விளக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 44. ஓகேவா? ஸோ
சட்டத்துக்கு முரணாக ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடலோ இல்லைனா மனமோ புகழ் இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசணும் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 44 மூலமாக வந்து நம்ம கேஸ் ஃபில் பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்து மரணம் என்பது மனிதருடைய மரணத்தையே குறிக்கும். இதனை விளக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 46 ஓகேவா. ஸோ ஐபிசி செக்ஷன் 46 46 வந்து பார்த்திங்க அப்படின்னா மரணத்தை பற்றி கூறுகிறது. அடுத்து மனிதரை தவிர மற்ற உயிர் வாழும் ஜந்துக்களை குறிக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 47 ஐபிசி செக்ஷன் 47 வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்குகள் அனிமல்ஸை பற்றி கூறுகிறது. அதே மாதிரி இந்திய தண்டனை சட்டம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஐபிசியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 23 சாப்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து சட்டத்தில் ஒரு நீதிபதியின் முன்னால் அல்லது அரசு ஊழியரின் முன்னால் உறுதிமொழி எடுத்தலை அல்லது பயன்படுத்தப்படும் வாசகங்களை குறிக்கும் சொல் சத்திய பிரமாணம் அல்லது பிரமாணம் ஆகும். இதனை பற்றி விவரிக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 51. ஐபிசி செக்ஷன் 51 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டில் வந்து நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை இப்படின்னு சொல்லி ஒரு சில சத்தியங்கள்லாம் எடுப்போம். ஸோ சத்திய பிரமாணம் இல்லைன்னா பிரமாணம் இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 51. அடுத்து ஒரு குற்றவாளிக்கு உறைவிடம், உணவு, குடிநீர், அடுத்து பானம், உடை, ஆயுதம், போக்குவரத்து சாதனம் போன்றவற்றை கொடுத்து அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க விடாமல் செய்தால் அதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 52A ஓகேவா. ஸோ ஐபிசி செக்ஷன் 52A வந்து பார்த்திங்கன்னா புகலிடம் கொடுத்ததுக்கான தண்டனை பற்றி கூறுகிறது, புகலிடம் தருதல் ஓகேவா. அடுத்து இந்திய தண்டனை சட்ட பிரிவு 43 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்திற்கு மாறான செய்ய சட்டப்படி கட்டுப்பட்ட இதனை பற்றி செக்ஷன் 43 வந்து சொல்லுது. அடுத்து இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் செல்லுபடியாகக்கூடிய சட்டம் பற்றி விளக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 42 ஓகேவா. ஸோ ஐபிசி செக்ஷன் 42 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் செல்லுபடியாகக்கூடிய சட்டம் பற்றி விளக்கம் தரக்கூடிய ஒரு பிரிவு. அடுத்து மரண சாசனம் அதாவது உயில் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 31 ஓகேவா. ஸோ ஐபிசி செக்ஷன் 31 வந்து பார்த்திங்கன்னா உயில் பற்றி கூறுகிறது. இப்போ அடுத்து பகுதி செய்கையாலும் பகுதி விடுகையாலும் உண்டாக்கப்பட்ட விளைவு குற்றமாகும். இதனை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐபிசி செக்ஷன் 36 வந்து சொல்லுது. அடுத்து மின்னணு பதிவுறு பற்றி கூறக்கூடிய இந்திய தண்டனை சட்ட பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 29A வந்து மின்னணு பதிவுறு பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட்டு ஆவணம் இதனை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 29. அடுத்து கள்ள தயாரிப்பு போலியாக செய்தல் இதனை பற்றி சொல்லக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 28. அடுத்து நீதிபதி பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 19 ஓகேவா. நீதிபதி பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 19. ஸோ ஐபிசிலேருந்து மிக முக்கியமான 30 வினாக்கள் பார்த்துருக்கோம். இதில் வரக்கூடிய வினாக்களில் இல்லைனா விடைகளில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பிசிலேருந்து வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ குற்றவியல் விசாரணை முறை சட்டம் எப்போது இருந்து அமலுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1973 ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஆர்பிசியை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்து குற்றவியல் விசாரணை முறை சட்டப்பிரிவு மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 37 அத்தியாயங்கள் இருக்குது. அதே மாதிரி 484 செக்ஷன் வந்து அவைலபிளாக இந்த சிஆர்பிசியில் வந்து இருக்குது. அடுத்து குற்றவியல் நீதிமன்றங்களின் வகைகள் பற்றி கூறக்கூடிய குற்றவியல் விசாரணை முறை சட்ட பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 6 வந்து இந்த குற்றவியல் நீதிமன்றங்கள் பற்றி வகைகள் பற்றி கூறுகிறது. அடுத்து சிஆர்பிசி செக்ஷன் 25A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குற்ற வழக்கு தொடர்பு இயக்ககம் பற்றி இந்த செக்ஷன் 25A வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு நீதிபதிகள் மற்றும் நடுவர்களின் அதிகாரங்களை பதவியில் அவர்களை அடுத்து வருவோர் செலுத்துகை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிஆர்பிசி செக்ஷன் 35 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரசு குற்றத்துறை உதவி வழக்கறிஞர்கள் பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 25 வந்து இந்த அரசு குற்றத்துறை உதவி வழக்கறிஞர்கள் பற்றி கூறுகிறது. அடுத்து நிர்வாகத்துறை நடுவர்கள் பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 20.
அடுத்து பாருங்கள், மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள் பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 36 வந்து மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்களை பற்றி கூறுகிறது. அடுத்து, பொதுமக்கள் எப்போது நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுவது பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 37 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொதுமக்கள் வந்து நடுவருக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் வந்து உதவுதல் பற்றி கூறுகிறது. அடுத்து, குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் அத்தியாயம் 2 வந்து எதனை பற்றி விவரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா குற்றவியல் நீதிமன்றங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றின் அமைப்பு. ஓகேவா, குற்றவியல் நீதிமன்றங்களின் அலுவலகங்கள் ஆகியவற்றின் அமைப்பு பற்றி இந்த சிஆர்பிசி சாப்டர் 2 வந்து சொல்லுது. ஓகே, ஸோ சிஆர்பிசி, ஐபிசி, ஐஏபிஎஸ், இதில் வந்து செக்ஷனை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம், அந்த செக்ஷன் என்ன சொல்லுது அதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எந்த சாப்டர் எதை சொல்லுது அதை வச்சும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் கேட்கட்டும், நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஆன்சரு ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து, கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுதல் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 59. அடுத்து, தப்பித்து சென்றதன் பேரில் துரத்தி சென்று மீண்டும் பிடிப்பதற்குள்ள அதிகாரம் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 60. நெக்ஸ்ட்டு, கைது செய்திடும் நபர் கைது செய்யப்பட்ட விவரத்தை பிறவற்றையும் நியமிக்கப்பட்ட நபருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50A. ஓகேவா, ஒரு நபரை ஆணையோ பெண்ணையோ வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீட்டெயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் ஒன்று வந்து சிஆர்பி செக்ஷன் 50A. அடுத்து, சிஆர்பி செக்ஷன் 53A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வன்புணர்ச்சி குற்றவாளி மருத்துவரால் பரிசோதனை செய்யப்படுதல் வேண்டும். இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 53A வந்து இதை வந்து சொல்லுது. அடுத்து, கைதுக்கான நடைமுறை மற்றும் கைது செய்திடும் அதிகாரியின் கடமை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 41B. ஓகேவா, 41B வந்து பார்த்திங்க அப்படின்னா கைதுக்கான நடைமுறை மற்றும் கைது செய்திடும் அதிகாரியினுடைய கடமை பற்றி கூறுகிறது. அடுத்து பாருங்கள், ஒருவரை கைது செய்வது எப்படி என்பதை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 46. ஒரு ஆணையோ பெண்ணையோ எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த விளக்கம் தரக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் 46 வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுது. அடுத்து, கைது செய்யக்கூடிய நபர் நுழைந்த இடத்தை சோதனை செய்தல். ஓகேவா, ஸோ ஒரு போலீஸ் வந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ வந்து துரத்திட்டு போகிறாங்க. துரத்திட்டு போகும்போது அந்த ஆணோ பெண்ணோ வந்து ஒரு வீட்லேயோ இல்லைனா ஒரு இடத்துலையோ வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து சோதனையிடுதல் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பி செக்ஷன் 47. அடுத்து, ஒரு நபரை பிடி ஆணையின்றி கைது செய்வதற்காக அத்தகைய அதிகாரம் பெற்றுள்ள காவல் அலுவலர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து இந்தியாவின் எந்த பகுதிக்கும் செல்லலாம். இதனை பற்றி கூறக்கூடிய சிஆர்பி செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 48. ஓகேவா, ஸோ 48 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடி ஆணையின்றி கைது செய்வதற்காக அதிகாரம் பெற்ற காவல்துறை அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் எந்த பகுதினாலும் போயிட்டு அந்த குற்றவாளியை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லுது. அடுத்து, காவல் அலுவலரின் வேண்டுகோள் இணங்க டாக்டர் குற்றவாளியை மருத்துவ பரிசோதனை செய்தல். ஓகேவா, ஒரு அக்யூஸ்டை வந்து ஆணோ பெண்ணோ வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் வந்து செக் பண்ணணும், மருத்துவ பரிசோதனை வந்து செய்யணும். அதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 53. அடுத்து, செயல் அல்லது நீதித்துறை குற்றவியல் நடுவர் ஒருவரின் முன்னிலையில் அவரது வட்டார அதிகார வரம்புக்குள் குற்றம் ஏதேனும் புரியப்பட்டிருப்பின் அவர் தாமே அந்த நபரை வந்து கைது செய்யலாம். ஓகேவா, ஸோ நடுவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நபரை வந்து கைது செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா குற்றம் புரிந்த நபரை வந்து கைது செய்யுமாறு மற்ற ஒரு பொது ஊழியரையோ இல்லைனா காவலரையோ வந்து பணிக்களம் வந்து செய்யலாம். இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 44. ஓகேவா, ஸோ ஜட்ஜுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அந்த குற்றவாளி யாருன்னு தெரியும். அவரை வந்து அந்த நடுவரே ஒன்று அரெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பொது ஊழியரோ இல்லைனா காவலரோ வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜு வந்து ஆர்டர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் வந்து 44வது பிரிவு. ஓகே, அடுத்து, இந்திய அரசின் படை வீரர்கள் அதாவது இந்தியன் ஆர்மி,
இந்தியன் ஏர்போர்ட்ஸு, அப்புறம் இந்தியன் நேவி அவர்கள் கடமையை ஆற்றும்போது நிகழ்ந்த எந்த செயலுக்காகவும் கைது செய்யப்படக்கூடாது. அடுத்து, அவ்வாறு கைது செய்ய வேண்டுமெனில் மத்திய அரசின் அனுமதி பெற்ற பிறகே கைது செய்ய வேண்டும். இதனை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 45. ஓகேவா. ஸோ இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்போர்ட்ஸு, இந்தியன் நேவி இந்த நபர்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வந்து வேணும். அதாவது அவங்க பணியாற்றக்கூடிய கமாண்டண்ட் அவங்களோட பர்மிஷன் வந்து வேணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம கேஸ் அண்டு அரெஸ்ட் வந்து பண்ண முடியும். இதனை பற்றி விவரிக்கக்கூடிய செக்ஷன் வந்து 45. அடுத்து, கைது செய்வதற்கு தனிப்பட்ட நபர்களுக்குள்ள அதிகாரம் பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 43. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ ஸோ தனியாக நடந்து போகும்போது ஸோ எக்ஸட்ரா இந்த மாதிரி போகும்போது தனக்கு உயிருக்கோ இல்லைனா உடைமைக்கோ வந்து ஏதாவது சம்திங் நடக்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ ஸோ குற்றம் இழைக்கக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா அந்த தனிநபரை அரெஸ்ட் பண்ணி போலீஸில் வந்து கொடுக்கலாம். ஸோ இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 43. அடுத்து, ஒருவர் காவலர் கேட்கும்போது தன் பெயர் மற்றும் ஊர் பெயரை சொல்ல மறுத்தவர்களை கைது செய்தல் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா சிஆர்பி செக்ஷன் 42. ஒரு ஆணோ பெண்ணோ அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸ் கிரேடு 2ஓ கிரேடு 1ஓ சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி பொது ஊழியர் வந்து கேட்கும்போது ஊர் பேரை இல்லைனா பேரை சொல்லாமல் இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். அதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் வந்து 42. அடுத்து, குற்ற விசாரணை முறை சட்டத்தில் அத்தியாயம் 5 இதனை பற்றி விளக்கம் தருகிறது அப்படின்னா ஆட்களை கைது செய்தல் பற்றி இந்த சாப்டர் 5 வந்து சொல்லுது. அடுத்து, குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் மொத்தம் எத்தனை அத்தியாயம் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 37 சாப்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அடுத்து, கைது செய்யப்பட்ட நபரை உடனடியாக நடுவர் முன் கொண்டு செல்லல் வேண்டும். இதனை விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 56. ஓகேவா. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் முன்னாடி வந்து நம்ம காட்டணும். ஓகேவா. அதனை கூறக்கூடிய செக்ஷன் வந்து 56. அடுத்து, காவல்துறையினர் கைது செய்தது குறித்து மாவட்ட குற்றவியல் நடுவர் அவர் உத்தரவிடும் போது வட்டார குற்றவியல் நடுவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதை எந்த செக்ஷன் வந்து சொல்லுது அப்படின்னா செக்ஷன் 58. காவல்துறையினர் கைது செய்தது குறித்து மாவட்ட குற்றவியல் நடுவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிடும் போது வட்டார குற்றவியல் நடுவருக்கும் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிஆர்பி செக்ஷன் 58 வந்து இங்கே சொல்லுது. அடுத்து, சட்டப்பூர்வமாக காவலிலிருந்து ஒரு நபர் குற்றவாளி தப்பித்து சென்றதின் பேரில் துரத்தி சென்று மீண்டும் பிடிப்பதற்குள்ள அதிகாரம் உள்ளது. இதனை கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 60. ஓகேவா. ஸோ சட்டப்பூர்வமாக வந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கும்போது அந்த ஆணோ பெண்ணோ தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னா திரும்பி சென்று அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்குள்ள அதிகாரம் வந்து இருக்குது. இதனை பற்றி விவரிக்கக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 60. அடுத்து, ஒரு குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியை கண்டிப்பாக குற்ற விசாரணை முறை சட்ட தொகுப்பு இணங்க வந்து கைது செய்தல் வேண்டும். ஓகேவா. ஸோ சிஆர்பிசி இந்த செக்ஷன் படி தான் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இதனை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 60A. அடுத்து, கைது செய்யப்பட்ட நபரை அடையாளம் காணல் பற்றி கூறக்கூடிய சிஆர்பிசி செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் 54A வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்ட நபரை அடையாளம் காணல் பற்றி கூறுகிறது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சிஆர்பி செக்ஷன் ஸோ பார்த்தோம். இதில் வரக்கூடிய வினாக்கள் இல்லைனா விடைகள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓலேருந்து நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு காவல் நிலைய ஆணையம் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 858 வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ 47 சாப்டர் வந்து இருக்குது. ஓகே. அடுத்து, மாநில காவல்படை தலைமை காவல்துறை இயக்குனரின் பொது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இதனை கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா PSO 1 வந்து சொல்லுது. அடுத்து, குற்றத்தை தடுக்க மற்றும் அறிவிக்க ஒரு தலைமை காவலர் மற்றும் காவலர்களும் நியமிக்க பெற்ற புறக்காவல் நிலையங்கள் அவசியமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா PSO 4 வந்து இதனை பற்றி கூறுகிறது. ஓகேவா. ஸோ குற்றத்தை கிரைமை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அதே மாதிரி போதுமான அளவு கிரேடு 2 இவங்களையும் வந்து நியமித்து அவுட் போஸ்ட் எல்லாமே போட்டு அவசியமான இடங்களில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன பார்த்திங்கன்னா PSO 4 படி வந்து அந்த அவுட் போஸ்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்து,
தமிழ்நாடு காவல்துறை பணியிலிருந்து இந்திய காவல்துறை பணிக்கு பதவி உயர்வு பற்றி கூறக்கூடிய செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்ஓ 13. அதாவது டிஎன்பிசி குரூப் 1 எழுதி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிஎஸ்பி ஆவாங்க. ஓகேவா, டிபிஎஸ். அதே மாதிரி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இப்போ இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஐபிஎஸ் இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் போய் அவங்க ஐபிஎஸ் ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து டிபிஎஸ்லேருந்து ஐபிஎஸ்க்கு வந்து ஸோ பதவி உயர்வு. இதனை பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிஎஸ்ஓ 13 வந்து இதனை பற்றி கூறுகிறது. அடுத்து காவல் சீருடை வாங்குதல் மற்றும் புதுப்பித்தல் சீருடை மானியம் பற்றி கூறக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 14. அடுத்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள், அதாவது டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இதனை கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 17. அடுத்து இந்திய காவல் பணி, அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இதனை விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் என்னென்னு அதாவது பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 18. அடுத்து காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதாவது டிஐஜி மற்றும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இவர்களை பற்றி விளக்கம் தரக்கூடிய செக்ஷன் பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 21. ஸோ ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் செக்ஷன் சொல்லி பிஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனே வருது. அடுத்து ஒவ்வொரு அலுவலருக்கும் ஒரு நியமன ஒதுக்கீட்டு ஆண்டு அளிக்கப்படும். ஓகேவா, ஸோ அதாவது சீனியாரிட்டி மற்றும் அந்த ஒதுக்கீட்டு ஆண்டானது தரப்பட்டியலில் அவரது பணிமூப்பு நிலையை குறிக்கும். அதாவது சீனியாரிட்டியை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ லென்த்தாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 23 வந்து சீனியாரிட்டியை பற்றி சொல்லுது. அடுத்து தமிழ்நாடு காவல் பணி அதிகாரிகள் திறமையின்மையால் பணி நீக்கம் பற்றி விளக்கம் தரக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 25. ஓகேவா, பிஎஸ்ஓ 25 வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு காவல் பணி அதிகாரிகள் திறமையின்மையால் பணி நீக்கம் செய்யப்படுதல் பற்றி கூறுகிறது. அடுத்து காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சோமப்படை உதவி ஆய்வாளர்கள் நேரடியாக எடுக்கப்படுதல் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 28. ஓகேவா, ஸோ பிஎஸ்ஓ 28 படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி ஆர்ம்டு ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டர் பற்றி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி கூறுகிறது. அடுத்து காவல்துறை ஆய்வாளர்கள் ஆக பதவி உயர்த்தப்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் இவர்களுக்கு ஆண்டுதோறும் புத்தாக்க பயிற்சி, அதாவது ரிப்ரெஷர், இந்த பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூறக்கூடிய பிஎஸ்ஓ வந்து பிஎஸ்ஓ 30. ஓகேவா, ஸோ காவல்துறை ஆய்வாளர்களாக ஸோ இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்ரெஷர் அந்த ட்ரைனிங் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ வந்து பிஎஸ்ஓ 30. அடுத்து காவலர்கள் நிலை 2 ஆள் சேர்ப்பு, அதாவது கிரேடு 2 கான்ஸ்டபிள் வந்து ஆள் எடுப்பாங்க இல்லையா, அதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 32. அடுத்து மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் பதவிக்கு பதவி உயர்வு பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 37. அடுத்து பிஎஸ்ஓ 38 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுதப்படையில் RI பதவிகளுக்கு பதவி உயர்வு, அதாவது ரிசர்வ் இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பற்றி இந்த பிஎஸ்ஓ 38 வந்து சொல்லுது. அடுத்து பிஎஸ்ஓ 40 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மாவட்ட காவல்துறையில் சார்பு ஆய்வாளர்கள் பதவிக்கு பதவி உயர்வு. ஓகேவா, ஸோ மாவட்ட காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பதவி உயர்வு பற்றி இந்த பிஎஸ்ஓ 40 வந்து சொல்லுது. அடுத்து சோம ஆயுதப்படையில் காவலர் நிலை 1க்கு பதவி உயர்வு பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 44. ஓகேவா, ஸோ ஆர்ம்டு ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு 1 நிலைக்கு வந்து பதவி உயர்வு ப்ரொமோஷன், இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 44. அடுத்து ஏற்பளிக்கப்பட்ட பணி அப்ரூவ்டு சர்வீஸ், இதனை கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 45. அடுத்து தப்பி ஓடிய கிளை சிறைச்சாலை கைதியை மீண்டும் பிடித்தல் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 48. அடுத்து அரசாங்கத்தாலும் காவல்துறை இயக்குநராலும் அளிக்கப்படும் பரிசுகள் காவல்துறை அரசிதழில் வெளியிடப்படும், இதனை கூறக்கூடிய ஆணை எதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 53. அதாவது வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை இருக்குது, பிஎஸ்ஓ இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு அதே மாதிரி காவல்துறை இயக்குநரால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இருந்து பார்த்திங்கன்னா பரிசுகள் மற்றும் எக்ஸட்ரா இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த அரசிதழில் வந்து வெளியிடப்படும். ஓகேவா, வெளியீடு, இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 53. அடுத்து குடியரசுத் தலைவரின் காவல் மற்றும் தீயணைப்பு படை பதக்கம் மற்றும் காவல் பதக்கம் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 59. அடுத்து உரிமையில் அல்லது குற்றவியல் நடவடிக்கையில் தொடுக்கப்படுவதாக அச்சுறுத்தல் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 72. அடுத்து
சம்பள பிடித்தம் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 78 வந்து சம்பளம் பிடித்தம் பற்றி விளக்குகிறது. அடுத்து பிஎஸ்ஓ 80 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பணிநிலை இறக்கம், கட்டாய பணி ஆய்வு, பணி அரவு அல்லது பணி நீக்கத்திற்கு முன்பு நடைமுறை. ஸோ சஸ்பென்ஷன் எக்ஸெட்ரா, டிஸ்மிஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லாமே சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 80 வந்து சொல்லுது. அடுத்து பிஎஸ்ஓ 82 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விசாரணையில் ஆஜராக தவறுதல். ஓகேவா, ஒரு என்கொயரி இருக்குன்னு தெரியும், அந்த என்கொயரியில் வந்து நம்ம போகலை அப்படின்னா இந்த பிஎஸ்ஓ 82 வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தண்டனை பட்டியல் கோப்பு பற்றி விளக்கம் தரக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 86 மற்றும் 87. இந்த 2 பிஎஸ்ஓவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்டனை பட்டியல் கோப்பு பற்றி விளக்கம் தரக்கூடியது. அடுத்து பணியிடை நீக்கம், அதாவது சஸ்பென்ஷன் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 90. ஓகேவா, அந்த பிஎஸ்ஓ 90 வந்து தான் பார்த்தீங்க யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த பிஎஸ்ஓ 90 வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து கண்டனம், சென்சார் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 92. இந்த சஸ்பென்ஷன், சென்சாரு எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லாமே வந்து பனிஷ்மெண்ட் எதுவுமே வந்து வாங்காமல் இருக்கணும். அடுத்து ஒழுங்கின குறி யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனை கூறக்கூடிய செக்ஷன் பிஎஸ்ஓ வந்து பிஎஸ்ஓ 93. ஓகேவா, பிஎஸ்ஓ 93. அடுத்து தண்டனையை ஒத்திவைக்கும் முறையானது டேஸ் அலுவலர்களை தவிர மற்ற அலுவலர்களுக்கு இது வந்து பொருந்தாது. இதனை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ எதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 98. அதே மாதிரி சார்நிலை பணியாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பொருந்தாது. இதனை கூறக்கூடிய பிஎஸ்ஓ வந்து 98. அடுத்து இரவல் அலுவலர்கள் பற்றி, அதாவது லேண்ட் ஆஃபீஸர் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ எதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 91. அடுத்து அலுவலர்களின் தனிப்பட்ட நடத்தை பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ எதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 108 மற்றும் 109. இந்த 2 ஆணைகளையுமே வந்து அலுவலர்களின் தனிப்பட்ட நடத்தை பற்றி கூறுகிறது. அடுத்து பிஎஸ்ஓ 111 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா காவல் அதிகாரிகள் அரசுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தடை. ஓகேவா, டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டோட வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண முடியாது, அதனை தடை செய்யக்கூட பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 111. அடுத்து பணியாளர் ரகசிய கோப்புகள் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 115. அடுத்து தமிழ்நாடு காவல் நிலைய ஆணை மொத்தம் எத்தனை அத்தியாயம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 47 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து காவல்துறை இயக்குனர் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா பிஎஸ்ஓ 130. அடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல் பற்றி, அதாவது டூரிங் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ எது அப்படின்னா பிஎஸ்ஓ 140. அடுத்து வார அறிக்கைகள் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ எது அப்படின்னா பிஎஸ்ஓ 143. நெக்ஸ்ட்டு ஆய்வுகள் காவல் நிலையம், புறக்காவல் நிலையம் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ எது அப்படின்னா அதாவது இன்ஸ்பெக்ஷன் பற்றி கூறக்கூடியது பார்த்திங்கன்னா பிஎஸ்ஓ 154. அடுத்து அதிகாரிகள் வைத்து வர வேண்டிய ஊர்தி அளவு திட்டம் பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ எதுன்னா பிஎஸ்ஓ 164. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 40 பிஎஸ்ஓ ஆர்டர் வந்து பார்த்துருக்கோம். இதில் வரக்கூடிய வினாக்கள் இல்லைனா விடைகள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்திய சாட்சிய சட்டம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? மொத்தம் 167 பிரிவில் வந்து இது வந்து கொண்டுள்ளது. அடுத்து மெய்யெண்ண குழலாகும், துணிப்பு குழலாகும், அறுதியான நிரூபணம் இதனை பற்றி விளக்கம் தரக்கூடிய ஐஏ ஆக்ட் என்ன அப்படின்னா ஐஏ ஆக்டு 4வது பிரிவு. அடுத்து ஒரே நடவடிக்கையின் பகுதியாக அமையும் நிகழ்மை தொடர்புடைமை பற்றி கூறக்கூடிய இந்திய சாட்சிய சட்ட பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா ஐஏ ஆக்டு 16. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 6 வந்து பார்த்திங்கன்னா ஒரே நடவடிக்கையில் பகுதியாக அமையக்கூடிய நிகழ்மைகளின் தொடர்புடைமை பற்றி கூறக்கூடியது. அடுத்து உள்நோக்கம், முன்னேற்பாடு மற்றும் முந்தைய அல்லது பிந்திய நடத்தை பற்றி கூறக்கூடிய இந்திய சாட்சி சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ சட்டப்பிரிவு 8 வந்து இதனை பற்றி விளக்கம் தருகிறது. நெக்ஸ்ட்டு பொதுவான திட்டம் குறித்து சதிகாரர் சொன்னவை அல்லது செய்தவை குறித்து விளக்கம் தரக்கூடிய பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ சட்டப்பிரிவு 10 வந்து இதனை பற்றி விளக்கம் தருகிறது. அடுத்து ஏற்புரைக்கு இலக்கணம் பற்றி விளக்கம் தரக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு 17 வந்து ஏற்புரைக்கு இலக்கணம் பற்றி விளக்கம் தரக்கூடியது. அடுத்து உரிமை வழக்குகளில் செய்யப்படும் ஏற்புரைகள் எப்போது தொடர்புற்றவை ஆகும். இதனை இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு எது சொல்லுது அப்படின்னா
ஸோ இந்திய சாட்சி சட்டப்பிரிவு 23 வந்து இந்த உரிமை வழக்குகளில் செய்யப்படும் ஏற்புரைகள் வந்து எப்போது தொடர்புற்றவை பற்றி விளக்கம் தரக்கூடியது. அடுத்து இந்திய சாட்சி சட்டம் எப்போது அமலுக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ மார்ச் 15 1872 1872ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய சாட்சி சட்டப்பிரிவு வந்து அமலுக்கு வந்திருக்கும். மிக முக்கியமானது. அடுத்து வேற்றிடவாதம் எந்த பிரிவினையில் ஆளுகை செய்யப்படுகிறது? இதனை சொல்லக்கூடிய இந்திய சாட்சி சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 11. நெக்ஸ்ட்டு குந்தகமின்றி தகவல் அளிக்கப்பட்டது எந்த பிரிவின் கீழ் இந்திய சாட்சி சட்டப்பிரிவு காக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ சட்டப்பிரிவு 23 கீழ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இந்திய சாட்சி சட்டத்தின் சட்ட முன்வடிவு வரைவினை சட்ட அவையில் அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்திங்கன்னா, அதாவது சர் ஹென்றி சம்னர் மைன். இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய சாட்சி சட்டத்தை வந்து சட்ட முன்வடிவு வரைவினை சட்ட அவையில் வந்து முதல்ல வந்து அறிவிச்சிருப்பார். ஓகேவா, சர் ஹென்றி சம்னர் மைன். நெக்ஸ்ட்டு இந்திய சாட்சி சட்டப்பிரிவு 22A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எந்த வருடம் சேர்க்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் வந்து 2000. இது வந்து ஐஏ ஆக்ட் 22A வந்து சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அலிபி என்பதற்கு சொற்பொருள் சார்ந்து பொருள்படுவதுன்னு பார்த்திங்கன்னா எங்கெயினும். ஓகேவா, எங்கெயினும். அலிபி என்பதற்கு சொற்பொருள் சார்ந்து பொருள்படுவது எது அப்படின்னா எங்கெயினும். நெக்ஸ்ட்டு ஐஏ பிரிவு 14 உள்ளடக்கப்படவில்லை எதுன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா உள்நோக்கம் மற்றும் குறிநோக்கம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஏ ஆக்ட் 14 வந்து உள்ளடக்கப்படவில்லை. அடுத்து ஐஏ ஆக்ட் 6. ஸோ இந்திய சாட்சி சட்டப்பிரிவு 6 வந்து அந்த பொருண்மைகளை அதன் ஏற்புத்தன்மை நுட்ப சொற்றொடரின் டேஸை அனுமதிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது முரண்தடையை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அனுமதிக்கிறது. ஓகேவா, முரண்தடையை வந்து இங்கே அனுமதிக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்திய சாட்சி சட்டத்தில் 1872ஆம் உள்நோக்கம் என்பதை விளக்கக்கூடிய பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு 8. ஓகேவா, இந்திய சாட்சி சட்டத்தில் 1872 உள்நோக்கம் என்பதை விளக்கக்கூடிய பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு 8. அடுத்து இந்திய சான்று சட்டத்தின் எந்த பிரிவானது செவி வழி சாட்சியத்தின் போது விதிவிலக்காக அமைகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்திய சாட்சி சட்டப்பிரிவு 9. ஓகேவா, சட்டப்பிரிவு 9. நெக்ஸ்ட்டு வழக்கு பொருளில் உள்ள உரிமையை வழக்கு தரப்பினர்கள் எவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே ஒத்தேற்புரை பற்றி கூறக்கூடிய இந்திய சாட்சி சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 18. ஓகேவா, வழக்கு பொருளில் உள்ள உரிமையை வழக்கு தரப்பினர்கள் எவரிடமிருந்து பெற்றார்களோ அவர்களை ஒத்தேற்புரை பற்றி கூறும். இதனை கூறக்கூடிய பிரிவு வந்து பிரிவு 18. அடுத்து இந்திய சாட்சி சட்டப்பிரிவு எப்பிரிவானது குற்றவியல் வழக்குகள் அல்லாத உரிமையல் வழக்குகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஐஏ ஆக்ட் 23 இதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் வழக்குகள் அல்லாத உரிமையல் வழக்குகளில் மட்டுமே வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 120வது வினா வந்து பாருங்கள். இந்திய சாட்சி சட்டப்பிரிவை எந்த பிரிவானது ஒன்றிய செயல் கோட்பாட்டை கையாளுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஐஏ ஆக்ட் செக்ஷன் 6. ஓகேவா, ஸோ ஐஏ ஆக்ட் 6 இதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய செயல் கோட்பாட்டை வந்து கையாளுகிறது. ஓகே, ஸோ இந்த ஐஏயிலிருந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 20 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம். இதில் வரக்கூடிய வினாக்கள் விடைகள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோ தொகுப்பில் மிக முக்கியமான ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ, பிஎஸ்ஓலேருந்து பார்த்துருக்கோம். 120 வினாக்களை பார்த்துருக்கோம். 120 வினாக்கள் அண்டு விடைகளில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். நம்முடைய அகாடமி மூலமாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்எக்ஸாமுக்கு வந்து நம்ம எல்லா டெஸ்ட் சீரீஸுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த 9489535485 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நம்முடைய எஸ்ஹெச்ஓ டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும். ஸோ அடுத்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டெஸ்ட் சீரீஸ் வந்து 18ஆம் தேதி. ஓகேவா, ஸோ 18ஆம் தேதி நடந்த கொஸ்டினை வந்து கூடிய விரைவில் வந்து நான் பதிவேற்றம் பண்ணுவேன். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமான டெலிகிராம் லிங்கு ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்னு பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.